தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தாக்கம் கட்சியின் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 35 ஆண்டுகளாக நேர்மையான அரசியலை பார்க்க முடியாதா? நியாயமான அரசியல் கட்சிகளை கண்டிட முடியாதா? பேனர் வைக்காத, போஸ்டர் ஒட்டாத, கொடி கட்டாத, சுவர்களில் எழுதி அசிங்கமாக்காத அரசியல் கட்சிகள் வராதா? பொதுக்கூட்டம், மாநாடு என மக்களின் வாழ்க்கையை, மக்கள் நலனை பாதிக்காத கட்சிகள் உருவாகாதா? மின்சாரம் போன்ற பொது சொத்தை திருடி சேதப்படுத்தாத கட்சிகளே இருக்காதா? மிரட்டி பணம் வசூலிக்காத அரசியல் கட்சிகளே இல்லையா? நன்கொடையின் மூலத்தை பற்றியே கவலைப்படாமல் தீங்கான வழியில் சேர்த்த பணத்திலிருந்து நன்கொடையை வாங்காத கட்சிகள் உருவாகாதா? அரசியலை தொழிலாக, பணம் ஈட்டும் வாழ்வாக கொண்ட அரசியல்வாதிகள் இல்லாமல் போக மாட்டார்களா? ஊழலும் லஞ்ச லாவண்யமும் மற்ற அரசியல் அமையாதா? மக்கள் நலனும் சமூக பொருளாதார அரசியல் சமத்துவத்தை அடையவும் முழு மூச்சாக செயல்படும் கட்சிகள் வராதா என்ற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் உங்களைப் போல் எங்களுக்கும் இருந்தது. ஆனால் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் ஏமாற்றமாகவே போனது. அவர் வருவார், இவர் வருவார், யாரேனும் வருவார் என்று எதிர்பார்த்து இருப்பது மடமை மட்டுமல்ல, சுயநலமும் கூட. ஆகவே எளிமையான பணபலமோ, ஆள்பலமோ, அதிகார பலமோ அற்ற, அதேவேளை தன்னலமற்ற, எவ்வேளையிலும் எந்த காரணத்தாலும் நேர்மையை இழக்காத, நாணயம் தவறாத நபர்கள் இணைந்து உருவானதுதான் தாக்கம் கட்சி. நாங்கள் பேனரோ, கட் அவுட்டோ, போஸ்டரோ பயன்படுத்த மாட்டோம். பொது இடங்களில் கொடியேற்ற மாட்டோம். கட்சி உறுப்பினர்கள் அல்லாதவரிடம் ரூபாய் 5000ற்கு மேல் நன்கொடை வாங்க மாட்டோம். அரசியலை தொழிலாகவோ வியாபாரமாகவோ ஆக்க மாட்டோம். நம் நாட்டில் கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் எந்த குறையும் இல்லை. ஆனால் பலன்தான் ஏதும் இல்லை. காரணம், சட்டங்களும் திட்டங்களும் பாரபட்சமின்றி, பாகுபாடின்றி சமத்துவமாக நடத்தப்படுவதோ செயல்படுத்தப்படுவதோ இல்லை. Unbiased, equal and straightforward application of law and policy is the need of the hour. நாங்கள் அதை செய்வோம். சட்டங்களும் திட்டங்களும் நேர்மையாக, பாரபட்சமின்றி, பாகுபாடின்றி அமல்படுத்தவும் செயல்படுத்தவும் படும். பணபலமோ ஆள்பலமோ அற்ற சிறு கூட்டம், சாமானியர்களின் கூட்டம், பெரும் முதலைகளும் பெருச்சாலிகளும் ஆட்சி அதிகாரம் செய்யும் அரசியலில் என்ன செய்துவிட முடியும் என்று நீங்கள் நினைப்பது புரிகிறது. நோபல் பரிசு பெற்றவரும் இயற்கை செயற்பாட்டாளருமான வங்காரி மாத்தை சொன்னது போல், நாங்கள் ஹம்மிங் பேர்ட் என்னும் தேன்சிட்டு பறவைகள். ஒரு மிகப்பெரிய காடு தீப்பற்றி எரிகிறது. காட்டில் வாழ்ந்த விலங்குகள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள காட்டை விட்டு ஓடி வெளியேறுகின்றன. தீக்கு இரையாகாமல் தப்பித்த விலங்குகள் காட்டிற்கு வெளியே நின்று தாங்கள் வாழ்ந்த காடு, தங்கள் வீடு தீக்கிரையாவதை சோகத்துடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தன. அப்பொழுது அந்த காட்டில் வாழ்ந்த ஒரு தேன்சிட்டு குருவி காட்டிற்கு வெளியே இருந்த ஒரு குளத்திலிருந்து தன் சிறு அழகால் நீரை முகர்ந்து வந்தது. எரிந்து கொண்டிருக்கும் காட்டின் மேல் ஊற்றியது. பின் மீண்டும் குளத்திற்கு சென்று நீரை கொண்டு வந்து காட்டின் மீது ஊற்றியது. இதை பார்த்து கொண்டிருந்த சிங்கம், புலி, யானை போன்ற பெரிய விலங்குகள் தேன்சிட்டு குருவியை ஏளனமாய் பார்த்து, என்ன செய்கிறாய்? இந்த பெருங்காட்டு தீயை உன்னால் அணைத்து விட முடியுமா? ஏன் இந்த தேவையில்லாத வேலையை செய்கிறாய் என்றன. அதற்கு அந்த தேன்சிட்டு சொன்னது, இந்த பெருந்தீயை என்னால் அணைக்க முடியாது என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் நான் வாழ்ந்த வீடு, என் காடு என் கண்முன்னே எரிந்து சாம்பலாவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு நீர் கொண்டு வர மீண்டும் குளத்தை நோக்கி பறந்தது. நாங்கள் சிட்டுக்குருவிகள் தான், சாமானியர் தான். எங்கள் அழகில் ஒரு சொட்டு நீர்தான் கொண்டு வர முடியும். ஆனால் அதை விடாமல், பலன் எதிர்பார்க்காமல் செய்வோம். எங்கள் வீடு, நாங்கள் வாழும் நாடு சிதைவதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். ஒரு சிட்டுக்குருவி ஒரு சொட்டு நீர்தான் அள்ளும். ஆனால் 1 கோடி சிட்டுகள் 10 முறை நீரை முகர்ந்தால் 5000 லிட்டர் நீராகும். சாமானியர்கள் ஒன்றிணைந்தால் முடியாதது ஒன்றுமில்லை. அவர்களின் பலம், அவர்களின் நேர்மையும் நாணயமும் தான். நாங்கள் சாமானியர்தான், ஆனால் எங்கள் முயற்சி முடிவற்றது. சாமானியரின் பலம், ஓட்டுரிமை என்று குறுகி நிற்க மாட்டோம். நேர்மையான அரசியலிலும் எங்கள் பலத்தை உணர செய்வோம். வெற்றி மட்டுமே இலக்கல்ல, நேர்மையான அரசியலை நடத்துவதே நம் இலக்கு, எங்கள் கொள்கை. அறனும் திறனும் சார்ந்த அரசியலுக்கு, தாக்கத்திற்கு ஆதரவு தாரீர். இயற்கையை பாதுகாப்போம், தமிழை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.